லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எவ்ரி மந்த் ஜென்சி கிட்ஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவான ப்ரெடிக்ஷன் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு எக்கச்சக்கமா நீங்களும் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க, நன்றி. இந்த மந்த் பார்த்தீங்கன்னா அது ஆகஸ்ட் மந்த், குறிப்பா ஜென்சி கிட்ஸுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். இந்த ஜென்சி கிட்ஸ் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு பாக்குறப்ப 1997 இருந்து 2012 வரைக்கும் பிறந்திருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஜென்சி கிட்ஸ் தான். இவங்களுக்கு முக்கியமான ஃபேஸஸ்ல இருப்பாங்க, அதாவது எஜுகேஷன், ஜாப், கெரியர், பிஸ்னஸ், ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப் அப்படின்னு ஓவராலா இந்தந்த விஷயங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி உங்க ஏஜ் கேட்டகரிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவான ப்ரெடிக்ஷனா தான் இது அமைய போகுது. மேஷத்துல இருந்து மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸுக்கு இந்த மந்த் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பாக்குறோம். இது ஜென்சி கிட்ஸ்க்கு மட்டும் கிடையாது, பேரண்ட்ஸ் நீங்களும் அவசியமா பார்க்கணும். ஏன்னா உங்களுடைய சன் ஆர் டாட்டர் வந்து இந்த ஏஜ் கேட்டகரிக்குள்ள இருக்கலாம். அவங்களை எப்படி ஹேண்டில் பண்றது, அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் என்ன, அவங்களுடைய growth phase எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்களுமே தெரிஞ்சுக்கலாம். வாங்க பார்க்கலாம். தனுசு ராசியில இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸுக்கு இந்த ஆகஸ்ட் மந்த் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே எக்ஸலண்டான ஒரு மந்தாக இருக்க போகுது. என்ன சார், ஒரு பக்கம் அர்த்தாட்டம சனி போட்டு ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கேன் சார் அப்போலாம் சொல்லுவீங்க. இந்த ஜென்சி கிட்ஸில் எனக்கு என்ன ஒரு புதுமையான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு சர்டன் ரெட்ரோகேட் ஆகிறத பற்றியும் தெரியுது, குருவோடைய டிரான்ஸ்ஃபர் பற்றியும் தெரியுது. எந்த அளவுக்குலாம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு காலத்தில் வந்து அப்பா அம்மா தான் இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க அப்படிலாம் சொன்னதெல்லாம் போக, இப்போ வரக்கூடிய கிளைண்ட்ஸ், அதுவும் குறிப்பாக ஜென்சிஸே வந்து சார் எனக்கு இந்த கட்டத்தில் இந்த கிரகம் இருக்குது சார், அதனால நான் இப்படிலாம் ஃபீல் பண்ணுறேன் சார், இப்படிலாம் வந்து கேட்குறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. இன்னொரு பக்கம் ஆஸ்ட்ராலஜி மேலே ஜென்சிஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்க முடியுது. இந்த மாதிரி என்னோட லைஃப்பை நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், அதுக்கு இந்த பிளானட் எனக்கு சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்குறதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இதை நிறைய நான் பார்க்குறது யாருக்கிட்ட அப்படின்னா இந்த தனுசு ராசிக்காரங்க கிட்ட தான். இதுல ஆச்சரியப்படுறதுக்கான விஷயம் என்ன கிடையாது அப்படின்னா, உங்களுடைய ராசியாதிபதியே குரு அப்படிங்கிறதுனால ஜோதிடம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயத்துல நிறைய ஆர்வம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அந்த வகையில் பார்க்குறப்ப ஒரு மேஜிக்கல் ட்ரையாங்கிள் இந்த மந்த் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது. எங்க சார் சர்டன் ஒரு பக்கம் இருக்கிற பரவாயில்லையா, அவர் இருக்கட்டும்ங்க, பிரச்சனையே இல்லை. குரு, உங்களுடைய குரு உச்ச குருவா இருக்கிறாரு, ஆனாலும் அவர் வந்து இருக்க வேண்டிய இடத்துல சில கிரகங்களுடைய சேர்க்கையில் இருக்கிறாரு, பரவாயில்ல. அதுக்கடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுடைய 3ஆம் இடம் 5, 7, 3, 5, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 7, இந்த 3 பிளேசஸும் ரொம்ப அழகான ஒரு மேஜிக்கல் ட்ரையாங்கிள் உருவாகுது. இந்த 3rd பிளேஸ்ல யார் இருக்கிறா, இண்டோ மாடர்ன் ஆஸ்ட்ராலஜி படி பார்க்குறப்ப ராகு இருக்கிறாரே சார் அப்படின்னு கவலைப்படாதீங்க, கூட ப்ளூட்டோ இருக்கிறார். இந்த ப்ளூட்டோ என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு நிறைய முயற்சிகள் கொடுக்கும். இதனால் வரைக்கும் இந்த தனுசு ராசிக்காரங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மனநிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ள ஒரு ஆழமான அமைதி இருக்கு. எதையுமே ப்ராக்ரஸ் பண்ண முடியல, ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சு பண்ணுவோம், சரி நாளைக்கு பண்ணலாம், இல்லை அடுத்த நாள் பண்ணலாம், இப்படின்னு தள்ளி போட்டுட்டே இருக்கீங்க பார்த்தீங்களா. அதெல்லாம் இல்லாமல் இந்த ஆகஸ்ட் மந்த்ல இருந்து ப்ரொக்ரெசிவா இந்த விஷயம் செய்யலாம், இதை செய்யக்கூடாது, இந்த விஷயம் செஞ்சால் நல்லா இருக்கும், இது இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதலுக்குள்ள வந்து ப்ராக்ரஸ் அப்படிங்கிற வார்த்தை ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்க போது. ஆக சிறந்த சொல் செயல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்போது. சோம்பேறித்தனத்தை எல்லாத்தையுமே மூட்டை கட்டி வைக்க போறீங்க. இந்த 3ஆம் இடம் நல்லா இருக்கு அப்படிங்கிறப்ப அடுத்து வரக்கூடிய 5ஆம் இடம் மன தெளிவு. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய பிளானட்ஸ் பாருங்க, இண்டோ மாடர்ன் ஆஸ்ட்ராலஜில நெப்டியூன் அப்படின்னு ஒரு பிளானட் இருக்கு, கூடவே கைரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளானட் இருக்கு. இந்த 2 பிளானட்டும் கன்ஜெக்ட் ஆகுது உங்களுடைய 5th பிளேஸ்ல. நெப்டியூன் வந்து சில நேரங்களில் ஆஸ்வாசமாக முடிவுகள் எடுக்க வைப்பார். நான் உணர்ச்சி வயப்பட்டு நிறைய முடிவு எடுத்துட்டேன், எமோஷனலா நிறைய விஷயங்களை டீல் பண்ணிட்டேன், இப்போ வந்து நான் ப்ராக்டிக்கல் திங்கிங்குள்ள வரணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா நெப்டினுடைய அந்த சப்போர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு. இதோட சேர்த்து கைரான், இந்த கைரான் அப்படின்னு சொன்னாலே நாங்கள் இந்த பிளானட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் நேம் கொடுப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வூண்ட் ஹீலர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது காயங்களை எல்லாம் மாற்றக்கூடியவர். தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில நிறைய காயங்கள் இருக்குங்க. பொதுவாகவே உங்களுடைய ஃபேமிலி நிறைய விஷயங்களை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நீ இப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நிறைய தனுசு ராசி கிளைண்ட்ஸ் கிட்ட நான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைல்ட்ஹுட்ல ஃபேஸ் பண்ணியிருக்கக்கூடிய ட்ராமாஸ் நிறைய இருக்கு. அதெல்லாம் கிளென்ஸ் ஆகாமையே இன்னும் இருப்பாங்க. நிறைய பேர்த்துக்கு கட் ஹெல்த்ல ரொம்ப பாதிப்பு இருக்கும். அது குருவோட வீடாக இருந்தாலும் டைஜஷன்ல ப்ராப்ளம் இருக்கு. எங்கடா அப்படின்னு பார்த்தோம்னா கட் வந்து பாதிக்கப்படுது அப்படிங்கிற விஷயம் பார்க்குறோம். இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் சைல்ட்ஹுட்ல ஃபேஸ் பண்ணியிருக்கக்கூடிய நிறைய அன்வான்டான விஷயங்கள், அன்வான்டான ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே தான். இதுல இருந்தெல்லாம் ஓவர் கம் பண்ணி வரக்கூடிய ஒரு மந்த்தா இந்த மந்த் அமைய போத.
வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களை நீங்க ஒரு தரம் பிரித்து வச்சிருப்பீங்க இல்லையா, அது ரெண்டுலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட் செய்யக்கூடிய ஒரு மாசமா இருக்க போது, ஃபேமிலியில் இருக்கிறவங்க இப்படிதான் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து வரக்கூடிய ஒரு காலகட்டம், அவங்களும் உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாக போது. ஜாப், நிறைய பேருக்கு வேலை இல்லை சார். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இருந்த வேலை போயிடுச்சு. இந்த எப்போ வந்து சனி பகவான் மாறினாரோ அப்போவே வேலை போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வேலை எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட ரெஃபரல் மூலமாக வரும். எப்போ ஒரு ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லி வச்சிருப்பீங்க, உங்களோட ஆஃபீஸில் ஏதாவது வேகன்சி இருந்தால் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் பழைய ஃப்ரெண்ட்ஸோடைய குரூப்ஸ் எல்லாம் இருக்கும்ல, இன்னைக்காவது ஒரு நாள் திடீர்னு பார்த்தா அந்த சேட்டுலாம் வந்து பார்த்தா அதிகமாக இருக்கும், திடீர்னு பார்த்தா இருக்கிற இடமே தெரியாமல் ஒரு குரூப் இருக்கும்ல, அந்த குரூப்பில் வரக்கூடிய ஒரு வேகன்சி உங்களுக்கு வந்து அடுத்த ஒரு ஜாப் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க மூலமாகவும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி சார், வேலையை பற்றி சொல்லிட்டீங்க, அதுக்கப்புறம் வேலை இடத்துல ஏற்கனவே வேலையில் இருக்கிறேன், அங்கே ப்ரொமோஷன்லாம் இல்லாமல் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி இருப்பீங்க. ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ப்ரொமோஷன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஆகஸ்ட் மந்த் அதுக்கான ஒரு சீடிங் பீரியடாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கான அறுவடை அப்படிங்கிறது அடுத்தடுத்த மாதங்களில் கண்டிப்பாக வரப்போகக்கூடிய விஷயங்கள் அமையும். ராகுமே உங்களுக்கு ஃபேவராக வரக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இதில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேது வந்து கொஞ்சம் என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்களோட மைண்டை வந்து டம்ப் பண்ணுவார். அதை மட்டும் இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா பார்த்துக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் இடம். 7ஆம் இடம் அப்படிங்கிற விஷயம் தான் வந்து உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயம் எல்லாமே. அந்த பிளேஸில் வந்து புதன் யுரேனஸ் இதனுடைய காம்பினேஷன் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. மேஜிக்கல் ட்ரையாங்கிளில் அடுத்தடுத்த கட்டங்களில் நீங்கள் பயணிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்க்குறோம். ஒரு பக்கம் வேலை நல்லா இருக்குது, பிஸ்னஸ் அப்படிங்கிற விஷயத்தில் நியூ இனோவேஷன்ஸ் வரும். ஒரு சாதாரண பிஸ்னஸாக ஆரம்பித்தோம், ஆனால் இன்றைக்கி ரொம்ப நல்லா போகுது அப்படின்னு சொல்கிற அளவுக்கான ஒரு இனிஷியேட்டிவாக இது அமைய போது. ஒன்றும் இல்லைங்க, இந்த வயர் கூடையெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலத்தில் வந்து பயன்படுத்தினாங்க. அதெல்லாம் இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கே ஒரு நல்ல வுட்டன் ஹேண்டில் கொடுக்குறது, அதை வந்து நல்ல ஒரு ப்ரொமோட் பண்ணுறது, அது வந்து இன்டர்நேஷ்னல் பிராண்டாக இன்றைக்கி மாறிக்கிட்டு இருக்கு. வெளிநாட்டில் இருக்கிறவங்க வயர் கூட பயன்படுத்திட்டு இருக்காங்க, அதை ஒரு நல்ல ஃபேஷன் எலமெண்ட்டாக மாற்றிட்டாங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றி இன்னைக்கு வெளிநாடு வரைக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அப்படின்னா இன்னோவேஷன் தான். அந்த இன்னோவேஷன் அப்படிங்கிற விஷயம் இந்த மாதம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகுது. பிஸ்னஸ் சூப்பராக இருக்குது, ஜாப் நல்லா இருக்குது, பர்சனல் லைஃப்பில் ஃபேமிலி நல்லா இருக்குது, அப்புறம் ரிலேஷன்ஷிப் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் சந்தேகப்படாமல் இருந்துக்கோங்க. உங்கள் பார்ட்னர் உங்கள் மேலே சந்தேகப்படாமையும் பார்த்துக்கோங்க. ஃபோன் கேட்டாங்கன்னா கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் வந்து சும்மா விளையாட்டுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது, இது வேலை இருக்குமோ, இப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிக்க வச்சிடாதீங்க. இந்த சந்தேகம் அப்படிங்கிற விஷயம் மட்டும் உள்ளே வராமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிலேஷன்ஷிப்புமே நல்லாயிருக்கு. ஓவராலாக பார்க்குறப்ப ஒரு 80% வரைக்கும் நல்லா இருக்கக்கூடிய விஷயம். நெகட்டிவான விஷயங்களை யோசிக்காமல் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். இந்த மந்த் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்க போகுது. இப்போ வரைக்கும் பார்த்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலான ப்ரெடிக்ஷன் தான், உங்களுடைய ராசி லக்னத்துக்கான ஒரு ப்ரெடிக்ஷனாக இருக்கும். ஆனால் ரியல் டைமில் எனக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குது சார், என்னுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, இல்லை சார் நான் ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன், ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, அந்த வேலையை விட்டுறலாமா அப்படின்னு யோசிக்கிறேன், வேலையை விட்டால் மந்த்லி இன்கம் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பயமும் எனக்குள்ளே இருக்குது. ஏன்னா இஎம்ஐஸ் இருக்குது, நான் வேறு வேலைக்கு ட்ரை பண்ணலாமா, இல்லை வந்து ஓவர்சீஸ் போகலாமா, இல்லை வந்து நான் வந்து வேலையை குவிட் பண்ணிவிட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் லைஃப்பில் இந்த லவ் பண்ணிட்டு இருக்கேன் சார், அது சக்ஸஸ் ஆகுமா, வீட்டில் எப்படி சொல்லலாம், இந்த டைம் சொல்கிறதுக்கு சரியாக இருக்குமா, வீட்டில் அக்செப்ட் பண்ணுவாங்களா, பேரண்ட்ஸோடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கு, என்னுடைய மேரேஜ் பற்றி எங்கள் அப்பா அம்மா பேசவே மாட்டாங்க, எனக்கும் நாள் போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களாலாம் நீங்கள் இருக்கலாம். இப்படிலாம் உங்களுக்கு ஏகப்பட்ட டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் உடனே என்ன பண்ணணும் தெரியுமா, www.lifehoroscope.in அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம பேஜை விசிட் பண்ணி பாருங்க. இது எல்லாத்துக்குமான கன்சல்டேஷன்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்கு. நீங்கள் வந்தால் மட்டும் போதும். உங்களுக்கான தெளிவான பாதை அப்படிங்கிறத கொடுக்குறதுக்கு எங்கள் சைடில் இருக்கக்கூடிய ஆஸ்ட்ராலஜர்ஸ் தயாராக இருக்கிறோம். இந்த முறையாக வந்து பயன்படுத்திக்கோங்க. ஓகேவா? அப்கமிங் மந்த்ஸும் இதே மாதிரி ஜென்சி கிட்ஸ்க்கான ப்ரெடிக்ஷனில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் இண்டோ மாடர்ன் ஆஸ்ட்ராலஜர் பாலுவானந்த். நன்றி, வணக்கம்.